இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்மாக்னுடைய வருமானம் வருஷம் ஏறிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள்கள்னு ஒருத்தன் உட்கொள்ளும் போது அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டானே, அவன் மிருகமாக மாறிடுவானே. அப்போ தேசிய வளர்ச்சி வந்து 20% இருக்குது குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில். தமிழ்நாடு அதை விட டபுள் மடங்கு இருக்குது. பெயில் இஸ் அ நாம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் ஒரு டைலாக் வேற இருக்கு. நீங்க அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சா கூட இன்னைக்கு ஏன் உடனடியாக பெயில் கொடுக்குறாங்கன்னா, அவங்கள உள்ளார வச்சு வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை, அவங்களுக்கு வச்சு சாப்பாடு போற அளவுக்கு நிதியும் இல்லை. அப்போ வந்து மிருகத்திலிருந்து வந்தக்கூடிய டிஎன்ஏ எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கும் நம்ம கிட்ட. அதெல்லாம் வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகாம இருக்கு. ஆனா இந்த மது, இந்த போதை, கஞ்சா இதெல்லாம் உள்ளார போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல மறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள்ல இருந்து வந்தான்னு சொல்லும்போது அதனுடைய டிஎன்ஏக்கள் வந்து நமக்கு பொதிஞ்சிருக்கும். அப்போ இந்த போதை வஸ்துக்கள் உள்ள போகும்போது என்ன ஆகும்னா, அந்த மிருகத்துக்கு உண்டான டிஎன்ஏவும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த அரசாங்கத்தை நடத்துறது யாரு? ஒரு கட்சி தானே. அப்ப அந்த கட்சியிலேயே சமூக நீதி, சமத்துவம், இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு கொள்கை எல்லாம் இல்லைன்னா அவங்க நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கத்தில் எப்படி இதெல்லாம் கிடைக்குங்கிறத என்னுடைய. அப்ப குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2020 22 வரைக்கும் தமிழ்நாடுனுடைய வளர்ச்சி 52%, ஒட்டுமொத்த தேசிய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 26%, டபுள் மடங்கு இருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லையும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்த்துறதுலையும். இலோபேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு. எப்படி இருக்கீங்க சார்? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாட்டில் வந்து பட்ட பகல்ல கொலை நடக்கிறத ரீசெண்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஒரு மனைவியும் ஒருத்தரும் போயிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க மனைவி கண் முன்னாடி இங்க வந்து கொலை நடக்குது, அதுவும் பட்ட பகல்ல ஒரு ரோட்ல நடக்குது. இங்க என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டில்? நீங்க சொன்ன மாதிரி படுகொலை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது இப்போ சமீப காலமாகவே நிறையா இந்த மாதிரி இன்சிடென்சஸ் நடக்குது. பொதுவெளியிலேயே வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ரவுடி ஜான், அந்த சேலத்திலிருந்து அவங்களுடைய மாமனார் வீட்டுக்கு ஏதோ பெயிலில் வந்து போயிட்டு வரும்போது பப்ளிக்காக நேஷனல் ஹைவேல நிறுத்தி, அதுவும் அந்த வீடியோ வந்து நான் பார்த்தது வந்து வேற ஒருத்தர் காரில் போகும்போது அதை எடுத்து ஒரு லேடி எடுக்கிறாங்க. அந்த லேடி எடுக்கும்போதே பதட்டத்தில் அப்படியே அழுதுகிட்டு எடுக்கிறாங்க. அவர் கணவன் சொல்கிறார், இல்லை வேண்டாம் வேண்டாம் அதை ஏன் இது பண்ணுறேன்ற. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான தாக்குதலாக இருக்குது. ஒரு காருக்குள்ளார அதுவும் ஆட்டை வைக்கிறத பார்க்கும்போது கூட ஏதாவது வந்து ஒரு கருணைலாம் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதை வந்து உள்ளார அந்த விண்டோக்குள்ளார வந்து அருவாளை விட்டு கத்தியை விட்டு டக்கு டக்கு டக்குன்னு வெட்டுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே கர்ம கொடூரமாக இருக்குது. இது அதுவும் ஹைவேல பட்ட பகலில் பொதுமக்களுக்கு மத்தியில் இப்படி நடக்கும்போது இது என்ன மாதிரி ஒரு மனநிலையில் நம்மளுடைய சொசைட்டி போயிட்டு இருக்குங்கிறது நம்ம உண்மையாலுமே ஒரு அச்சம் தரக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா இப்போ வந்து பட்ட பகலில் கொலை நடக்குது. அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு ஒரு வக்புடைய சொத்துக்காக போராடுறவரை இங்கே கொலை செய்யப்படுறாரு. அப்படின்னும் போது இது வந்து என்னத்தை காட்டுதுன்னா, இங்கே வந்து உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்னு காட்டுதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுந்துகிட்டே இருக்குல்ல. இல்லை, நீங்கள் கேட்குறது நியாயமானதான். என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து கொலையில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்டு அந்த சூழ்நிலையை கைதியாகி அது தன்னையும் மீறின கோபமோ ஒரு எமோஷ்னலாக அவுட்பர்ஸ்ட் ஆகிட்டு எந்த விதமான ஒரு முன் திங்கிங்லாம் இல்லாமல் ஒரு உணர்ச்சி வயப்பட்டு கொலை பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு குடும்ப சண்டையில் ஏதாவது கொலை நடக்கும், ஏதாவது வாக்குவாதம் ஊற்றி அது அடிதடியாக மாறி அது தெரியாத இடத்துல அடித்தோ இல்லை வந்து தள்ளி விடுறதுல போய் விழுந்தோ அந்த மாதிரி சாகிறது. இன்னொன்று வந்து திட்டமிட்டே கொலை செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஈரோட்டில் இப்போ நடந்த இந்த ரவுடி ஜானுனுடைய கொலை வந்து பட்டப்பகலில் மெயின் ரோட்டில் திட்டமிட்டு செய்யப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர் ரிட்டையர்டு எஸ்ஐயும் வந்து அவருக்கு வந்து எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சூழ்நிலையிலையும் வந்து ஒருத்தவங்களை கொல்றாங்கன்னா ஏற்கனவே வந்து இது திட்டமிட்டு செய்யக்கூடிய படுகொலை. அப்போ இந்த மாதிரி ஒரு கொலையை வந்து திட்டமிட்டு செய்யறதுங்கிறது வந்து ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு பிரச்சனை. என்ன காரணம்னா, நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப வளர்ந்த மாநிலம், நம்ம வந்து ரொம்ப அறிவில் சிறந்த மாநிலம்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட படுகொலைகள் நடக்கிறது வந்து எந்த காலத்தையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இது ஒரு மனித செயல்களுக்கு மீறின மிருகத்தனத்தை விட மோசமான ஒரு செயல் தான். அதை கண்காணிக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை. அப்போ ஒரு உளவுத்துறை இருக்குன்னாவே அந்த உளவுத்துறை வந்து இந்த மாதிரி
குற்றவாளிகளை பின்பற்றி பாதுகாக்க வேண்டியது தான் பொதுமக்கள் அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டியதான் உளவுத்துறையினுடைய கடமை. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குற்றவாளின்னு இருந்தாருன்னா அவர்னால யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, யார் யாரெல்லாம் அவருக்காக பிரச்சனைங்கிறது பூரா இந்த உளவுத்துறை வந்து அந்த செய்திகளெல்லாம் சேகரித்து வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க உள்ளார இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி இந்த ஆட்களினுடைய நடமாட்டங்களெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த குற்றங்களை வந்து தடுக்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் எதுக்கு தேவைன்னா ஒரு குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அப்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் குற்றத்தை நடத்தினதுக்கப்புறம் பாருங்கள் நாங்கள் இப்போ இரும்பு குரம் கொண்டு அடக்கிறோம் இல்லை வந்து உடனடியாக நாங்கள் வந்து செயல்படுறோன்னு சொல்கிறது வந்து நியாயமான வாதமாக எனக்கு தெரியல. ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய செய்திகளை வச்சு இதெல்லாம் தடுத்திருந்து பாருங்கள் இத்தனை படுகொலைகளை வந்து நாங்கள் தடுத்திருக்கிறோம்னு சொன்னால் அது வந்து ஏற்புடைய வாதமாக நான் பார்க்குறேன். சார் அடுத்ததாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து இந்த சைடு கொலைகள் நடக்கிறோம், இன்னொரு சைடு வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின்ஸ் எழுது. ஏன்னா பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆசிரியர்களோ அவங்கள சார்ந்தவங்களோ வந்து வன்புணர்வில் ஈடுபடுறதோ, அதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற போது படிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுதோ, இது எதை காட்டுது இங்கே? இது வந்து ஒரு சமூகம் வந்து நம்ம ஒரு இயல்பை மறந்து நம்மளுடைய தன்மையை மறந்து கீழ்ப்படிகளை நோக்கி நம்ம நவந்துகிட்டு இருக்கோமோன்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொசைட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதுகாப்பு குறைவாக இருக்கிறவங்க யாருன்னா மகளிரும் குழந்தைகளும் தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கம்மி, அவங்களுடைய வல்னரபிள், அவங்க வந்து ஏதுவாக யார் வேணால் அவங்கள போய் அணுகி அவங்க மேலே ஒரு குற்றத்தை நடத்தக்கூடிய ஒரு வல்னரபிள் பாப்புலேஷன் வந்து உமனும் சில்ட்ரனும். அப்போ அவங்களுக்கு தானே அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அதிகமாக தேவை. இப்போ ஒரு மனிதர்கள் இப்போ ஆண்கள் இருக்காங்கன்னா நீங்களும் நானும் போகிறோன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம், ஒரு அடிக்க வந்தானா கூட அவனை தடுப்போம், இல்லை திருப்பி 4 அடி அடிப்போம், ஏதோ நம்மளுடைய பலத்தை வச்சு நம்மளே பாதுகாக்க முடியும். அப்படியுமே இந்த மாதிரி நடக்கக்கூடிய படுகொலைகள் தான் ஒரு ரவுடி வந்து நம்மளை கொல்ல வரா, ஒருத்தர் திட்டம் போட்டு கொல்ல வரானா நம்மளால் அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. அப்போ இந்த மாதிரி வல்னரபுளாக இருக்கக்கூடிய ஆட்களை பாதுகாக்கிறதுக்கு தான் காவல்துறையும் நீதித்துறையும் இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் எல்லாம் அரசாங்கமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையும் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையும் நம்ம நாட்டில் அதிகரிச்சிட்ருக்கு. சில நேரத்தில் இது வந்து ஒரு பொய் தகவலும் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு குழந்தைய வந்து ஆசிரியர்கள் 2 பேர் வந்து வன்புணர்வு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மீடியாவில் போட்டு ட்ரோல் பண்ணாங்க. கடைசியில் வந்து அது உண்மை இல்லை, வேறு ஒரு ரீசன்னால் அந்த ஆசிரியர்களால் பழி சுமத்தப்பட்டதுன்னு பார்க்குறோம். பட் அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் நடக்கலையானா சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம வந்து ரொம்ப வளர்ந்த மாநிலம், எல்லா துறையிலும் நாங்கள் இதில் வளர்ந்துருக்கோம் அதில் வளர்ந்துருக்கோம், நிறையா நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் இருந்தாலும் இந்த பிரச்சனை குறிப்பாக வந்து இந்த மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான இந்த வன்புணர்வு குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுக்கு வந்து NCRBன்னு இருக்குது, நேஷ்னல் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா தான் நமக்கு ஆதாரப்பூர்வமான டேட்டா. இன்றைக்கி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது, மொத்தமாக 36. அதில் நீங்கள் பெண்களுக்கு எதிரான கிரைம் அகெயின்ஸ்ட் உமன், பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 15வது இடத்துல இருக்குது, 36ல் 15. அப்படி பார்க்கும்போது பரவாயில்ல நம்ம வந்து நடுமட்டத்தில் இருக்கிறோங்கிற மாதிரி தெரியும். இது வந்து எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் எத்தனை குற்றங்கள்ங்கிற எண்ணிக்கை, ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் மக்கள் தொகை ஒரே மாதிரி இருக்காது. அப்போது நம்ம வளர்ச்சி விகிதம் நம்ம பார்க்குறோம். NCRB வந்து டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா 2020 22 வரைக்கும் நமக்கு அந்த டேட்டாவை பார்க்கும்போது நம்மளுடைய மாநிலம் மொத்தம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 28 மாநிலங்கள் நான் சொன்னேன். அந்த 28 மாநிலங்களில் 6வது இடத்துல இருக்குது. டாப்பில் இருந்து கீழே 6வது இடத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நடைபெறக்கூடியதில் வளர்ச்சியின் அடிப்படையில் growth ஓவர் 2020 2022க்கு growth பர்சன்டேஜ் பார்க்க போனோம்னா எவ்வளோ இருக்குன்னா 39% நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். எதில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்த எண்ணிக்கையில் 2020 22 வருஷத்தில் 39% நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இது தேசிய சராசரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக 20% 2020 22 வரைக்கும். அப்போ தேசிய வளர்ச்சி வந்து 20% இருக்குது குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில். தமிழ்நாடு அதை விட டபுள் மடங்கு இருக்குது, 39% இருக்குது. அடுத்தது குற்றங்கள் வந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பார்க்க போனீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் 10வது இடத்துல இருக்குது. ஆனால் வளர்ச்சி விகிதத்தில் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. ஒட்டுமொத்த மாநிலங்களில் 2வது இடத்துல இருக்குது. நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் 52%. அதாவது இங்கே பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குன்றது தான் நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத். எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத், வளர்ச்சியினுடைய விகிதத்தில் எல்லாத்தையும் வளர்றோங்கிற மாதிரி இந்த
பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2020 22 வரைக்கும் தமிழ்நாடுனுடைய வளர்ச்சி 52%, ஒட்டுமொத்த தேசிய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 26%. அப்போ இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சியை விட நம்ம வந்து டபுள் மடங்கு இருக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லையும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்த்துறதுலையும். அடுத்தது இன்னொரு புள்ளி விவரம், இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது, இதுவும் என்சிஆர்பியினுடைய டேட்டாவை வச்சு தான் வந்தது. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை ஒரு பெண் குழந்தை வந்து செக்ஸுவலி கெட்டிங் அசால்ட்டட். அதே மாதிரி ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் ஒரு பெண் வந்து செக்ஸுவலி அசால்ட்டட். இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில். அடுத்தது போக்சோ எடுத்துக்கங்க. இன்றைக்கி போக்சோவில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 2021 4415 கேஸ், 2022 4906. அப்போ இதில் நீங்கள் தேசிய அளவில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கோம் போக்சோவில். ஃபஸ்ட்டு வந்து மத்திய பிரதேஷ் 5971 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ் 7970, மத்திய பிரதேஷ் 5951, தமிழ்நாடு 3வது இடத்துல போக்சோவில் இருக்குது. அப்போ இந்த டேட்டாலாம் பார்க்கும்போது உண்மையாலுமே எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டும் நம்ம வச்சு பார்க்கக்கூடாது. அப்போ முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி குற்றங்களினுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வளோன்னு பார்க்கும்போது நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. போக்சோவில் ஆல் இண்டியா லெவலில் 3வது இடத்துல இருக்கிறோம். எண்ணிக்கையிலேயே மகளிருக்கு எதிரான குற்றங்கள்லையும் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லையும் நம்ம வந்து தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப நம்ம வருத்தப்பட வேண்டிய, உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் களைஞ்சு ரொம்பவே இந்த குற்றங்களுக்கு எல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அரசாங்கம் வந்து முழு முனைப்போட செயல்படணும். சரி, இந்த மாதிரி ஒரு கேஸில் ஒரு குற்றவாளி இருக்காருன்னா அவருக்கு சரியான தண்டனை கிடைக்கிது, அவருக்கு ஒரு ஃபாஸ்ட் அண்டு ஒரு கரெக்டான ஒரு டைமில் ஒரு கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சா தானே அந்த பிரச்சனைக்கு வந்து மக்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை நீதிமன்றத்தை நாடி வருவாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு கேசஸ் வந்து லேட் ஆகிட்டே இருக்குன்னா மக்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தையோ ஒரு காவல்துறையோ ஒரு நீதிமன்றத்தையோ நம்புவாங்க? கட்டாயமாக இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம நாட்டில். அதாவது ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்லுவாங்க. காலந்தாழ்த்தப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். இன்றைக்கி பிரச்சனை எங்கே இருக்குன்னா, இன்றைக்கி போதுமான அளவுக்கு வந்து நம்மளுடைய சட்டத்துறையில் வழக்குகள் வந்து ஏகப்பட்ட நிலுவையில் இருக்குது. அவங்க வந்து நிதி ஆயோக்கே வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய சட்டங்களை வழக்குகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதனால் நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2% ஜிடிபி லாஸ் வருதுன்றாங்க. அதாவது 4.5% 4.5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு நஷ்டமாகுது இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறனால அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய வழக்குகளெல்லாம் நம்ம முடிக்கணும்னா இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆகுன்றாங்க. பல 100 ஆண்டுகள் இன்றைக்கி நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடியறதுக்கு ஆகுன்றாங்க. அப்போது இதெல்லாம் வந்து குற்றம் செய்கிறவங்களுக்கு வந்து ஏதுவாக இருக்குது. என்ன பண்ணுவாங்க, மீறி போனால் கேஸ் போடுவாங்க. கோர்ட்டுக்கு போனால் நமக்கு எத்தனை வருஷத்தில் முடிக்கிறாங்கன்னு தெரியாதா, அப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம். அப்போது இன்றைக்கி இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நம்பர் ஆஃப் கோர்ட்ஸ் கம்மியாக இருக்குது, நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் கம்மியாக இருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் கம்மியாக இருக்கும்போது இன்றைக்கி வந்து எப்படி வந்து அவங்களால வழக்கை வந்து துரிதமாக நடத்த முடியும்? ஒரு பக்கம் வந்து குற்றங்கள் அதிகமாகிட்டு வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. ஆனால் அந்த வழக்குகள் வந்து விரைவாக வந்து நடந்து முடியறதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அதிகமான கேஸ் வந்து பெண்டன்சி இருக்கிறனால குற்றவாளிகளுக்கு கூடிய விரைவில் வந்து தண்டனை கிடைக்கிறதில்ல. அதில் கூட இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா, பெயில் இஸ் அ நாம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் ஒரு டைலாக் வேறு இருக்குது. அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜெயிலெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. நீங்கள் அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சால் கூட இன்றைக்கி ஏன் உடனடியாக பெயில் கொடுக்குறாங்கன்னா, அவங்கள உள்ளார வச்சு வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை, அவங்களுக்கு வச்சு சாப்பாடு போகிற அளவுக்கு நிதியும் இல்லை. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்னன்னா, இன்றைக்கி குற்றம் செஞ்சால் கூட அவனை எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவன் கம்ஃபர்டபுளாக சுற்றிட்டு இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கலாம். பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆயுட்காலம் முடியும் போது தான் வந்து அவனுக்கு தண்டனை குற்றவாளியாக நிரபராதியானே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து அரசாங்கங்கள் வந்து இதை தலையிட்டு இந்த ஓட்டைகளெல்லாம் அடைக்கணும். எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி ஓட்டைகள் எல்லாம், இது வந்து சாதாரண ஓட்டை இல்லை, பெரிய ஓட்டையாக இருக்குது இது. அப்போ இதிலெல்லாம் வந்து அவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் வந்து அவங்களால தடுக்க முடியும். இப்போ அரசியல் போராட்டத்துக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து இப்போ வந்து உள்ளே வராங்க சார். அப்படின்னும் போது இங்கே வந்து போலீஸ் வந்து பெண்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ டாஸ்மாக் எதிராக பிஜேபி போன போராட்டத்துக்கு வந்து அங்கே இருக்கிற பெண்களை இவங்க ஒழுங்காக காவல்துறை வந்து ஒழுங்காக மதிக்கலை, ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். இது எதை காட்டுது? இல்லை, இது சில நேரத்தில் வந்து அரசியல் குற்றச்சாட்டுகளாகவும் வரும். இது எந்த இருந்தாலும் எங்களை மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க, அவங்கள மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு நேரடியாக நம்ம பார்த்தா தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மகளிரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவங்களை எடுத்துகிட்டு போகிறது பூரா மகளிர் காவலர்கள் மட்டும்தான் செய்யணும். அது
அங்கே வந்து ஒரு ஆண் காவலரில் யாராக இருந்தாலும் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு மிஸ்ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கையை பிடிச்சி அவங்க வரமாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கணும், கட்டோட தூக்கிட்டு போகணும். அப்போ வந்து ஒரு பெண் வந்து அங்கே இருக்கும்போது எப்படி வந்து ஒரு ஆண் காவலர்களை வச்சு அவங்கள கட்டோட தூக்கிட்டு போக முடியும்? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள். அப்போ இதுக்கெல்லாம் வந்து அவங்க சமரசமே செய்யக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒரு பெண்கள் போராட்டமாக அங்கே பெண் காவலர்கள் தான் இருக்கணும். அதுக்காக தானே பெண் காவலர் நிலையம் கொண்டு வந்ததே. பெண் காவலர்களை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே அதுதானே. பெண்கள் பாதுகாப்பாக உணரணும். அப்போ அந்த பெண்களுக்கு வந்து இன்னைக்கு போராடினாலும் ஒரு சுற்றி வந்து, ஏன்னா இன்னைக்கு பெண்கள் போராடும் போது ஒரு ஆண் காவலர் சுற்றி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துடும். இவங்க வந்து நம்மளை வந்து கொண்டு போகணுன்னா உடனே வந்து நம்மளை தூக்கிடுவாங்க, நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபிசிக்கலாக வந்து டச் பண்ணுவாங்க, தூக்கிட்டு போவாங்கங்கும் போது அப்போ அவங்களுடைய போராட்டத்தினுடைய அந்த ஸ்திரத்தன்மை கூட அவங்களுக்கு அங்கே இழந்துரும். சரி, அவங்க வந்து பிடிச்சி இழுத்து நம்மளை கட்டி பிடிச்சி தூக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே போயிடலாங்கும் போது அவங்களுடைய அந்த கொள்கை போராட்ட வீரியம் கூட குறைஞ்சிரும். இப்போ இதே வந்து ஒரு மகளிர் காவலர்கள் அங்கே இருக்கும்போது என்னென்னா அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது, அச்சம் இருக்காது. அவங்க எந்த கொள்கைக்காகவோ எந்த கோரிக்கைக்காகவோ அவங்க போராடுறாங்களோ அவங்களுக்கு அந்த அவங்களுடைய கமிட்மெண்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி, கன்விக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க போராடலாம். அதையும் மீறி சட்டம் அதுக்கு அனுமதிக்கலைங்கும் போது பெண் காவலர் அவங்க தூக்கி கொண்டு போடலாம், தப்பு கிடையாது. சார், இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து காவல்துறையை பற்றி பேசப்படுறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் என்னன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து முக்கியமான ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்காங்க. இன்னொரு கம்யூனிட்டியை வந்து அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்குறாங்க. அதனாலே இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் காவல்துறை வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற இடமா மாறிடுச்சு. இப்போ வந்து ஜாகிர் ஹுசேன் அந்த கேஸில் கூட அந்த கேஸ் நடந்த போதே இவங்க வந்து கூப்பிட்டு வச்சு யாரெல்லாம் பிரச்சனை இருக்காங்களோ வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அப்படின்னும் போது காவல்துறை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இங்கே சொசைட்டிக்கு என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த காவல்துறை வந்து கட்ட பஞ்சாயத்து நிலையமாக மாறிடுச்சுன்னா அதை விட வந்து ஒரு மோசமான நிலைமை எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல பெரிய பங்கீடு வந்து யார்கிட்ட இருக்குன்னா காவல்துறை கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அந்த காவல்துறையினுடைய மெயின் வேலையை என்னென்னா குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான் காவல்துறை. அதையும் மீறி குற்றங்கள் நடக்குதுன்னா அதை விசாரிக்கிறதுக்கு நீதித்துறை. அப்போ அந்த நீதித்துறையினுடைய கடமை என்னன்னா இந்த மாதிரி கட்டுப்பாட்டையும் மீறி குற்றம் செய்கிறவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும்போது குற்றம் செய்யலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த தண்டனை வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை ஏற்படுத்துறது வந்து ஆட்சியாளர்கள். அதனால தான் இந்த காவல்துறை, ஜுடிஷியல், கவர்மெண்ட் இது பூராமே இருக்கிறது. அப்போ இந்த குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிற இடத்துலேயே வந்து கட்ட பஞ்சாயத்தாக மாறிடுச்சுன்னா அது ரொம்பவே பிரச்சனை கொண்டாயிரும். அது வந்து சமூகத்தினுடைய அமைதியை ஒட்டுமொத்தமாக குலைச்சிரும். அடுத்தது இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் ஒரு ஊர் மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க, நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஜாதிய தலையீடுகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து கவர்மெண்ட்லேயே ஆகட்டும், ஈவன் கட்சியிலே எடுத்துக்கங்க. இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல எந்த ஜாதிக்காரன் அதிகமாக இருக்கோ அந்த ஜாதிக்காரன் தான் அந்த இடத்துல பவரில் இருப்பான். அந்த இடத்துல வந்து ஒரு கட்சியில் வந்து பதவியில் வச்சுருப்பாங்க. அது கூட நம்ம செகண்டரி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து மக்கள் வந்து பாதுகாப்புக்காக வர ஒரு அரசு துறையில், காவல்துறையில் இந்த மாதிரி ஜாதியை வச்சு ஒரு போஸ்டிங் போகிறாங்க, அவங்க தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டாமினேட் பண்ணுறாங்கன்னா மற்ற பீப்புள் எப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷனை அப்ரோச் பண்ணி நீதிக்காக போராடுவாங்க? இல்லை, அது அரசாங்கத்திலேருந்தே மாறணும். அதை தான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கி காவல்துறைங்கும் போது அந்த காவல்துறை அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? அரசாங்கம் தானே. அப்போ அந்த அரசாங்கம் கொண்டு வரது யார்? ஒரு கட்சி தானே. அப்போ அந்த கட்சியிலே வந்து நீங்கள் ஜாதி வந்து சமூக நீதி சமத்துவம் இல்லைன்னா அவங்களால வந்து அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் 48 டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்குன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை பூரா நிர்வகிக்கிறது யார்? கவர்ன் பண்ணுறது யார்? அரசாங்கம் தானே. அந்த அரசாங்கத்தை நடத்துறது யார்? ஒரு கட்சி தானே. அப்போ அந்த கட்சியிலேயே சமூக நீதி சமத்துவம் இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு கொள்கை எல்லாம் இல்லைன்னா அவங்க நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கத்தில் எப்படி இதெல்லாம் கிடைக்குங்கிறத என்னுடைய பார்வை. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சொல்றாங்க எல்லாருக்கும் எல்லாம் நாங்கள் எல்லாத்துக்குமான ஆட்சியை நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, சந்தோஷம், அதெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷம். இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இன்னைக்கு சமூக வெளியில் வரக்கூடிய இவ்வளோ இன்னைக்கு என்சிஆர்பியில் சொல்லக்கூடிய டேட்டா அதெல்லாம் அதுவாக சொல்லுது. அப்போ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து எதெல்லாம் முன்னேறோமோ அதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தமிழனா, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த மாதிரி புள்ளி விவரங்கள்லையும் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கமே. இன்றைக்கி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லையும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றத்திலையும் பாக்ஸோவில் வந்து ஆல் இண்டியா லெவலில் நம்ம 3வது இருக்கோம். இந்த வளர்ச்சியும் நினச்சி நம்ம சந்தோஷப்படணுமா? அப்போ இதிலெல்லாம் நம்ம வந்து 0 வாங்கணும், முட்டை மார்க் வாங்கினா தான் சந்தோஷப்படணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இல்லை, பாக்ஸோவில் வந்து எங்களுக்கு எந்த விதமான இதில் நாங்கள் பாருங்கள் முட்டை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷப்படலாம். இதில் வந்து தேசிய வளர்ச்சி விகிதத்தை விட நான் 2 மடங்கு அதிகமாக வளர்ச்சி வாங்கிட்டு இதுலேயும் நான் வளர்ந்துருக்கிறேன்னு சந்தோஷப்படக்கூடிய நிலைமையிலேயே இருக்கிறோம் நம்ம. அதெல்லாம் இல்லை. இப்போது இது இன்றைக்கி பள்ளிக்கூடங்களையும் இன்றைக்கி எடுத்துக்கங்க. இன்றைக்கி இதெல்லாம் இன்னொரு பெரிய முத்தாய்ப்பாக பிரச்சனை என்னென்னா இந்த போதை பழக்க வழக்கங்கள். இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்மாக்னுடைய வருமானம் வருஷம் ஏறிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கஞ்சா.
எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள்கள்னு ஒருத்தன் உட்கொள்ளும் போது அவன் மனுஷனாவே இருக்க மாட்டானே, அவன் மிருகமாக மாறிடுவானே. அவருடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், மென்டல் ஸ்டேட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு அரசு வந்து கரெக்டாக கண்ட்ரோல் எடுத்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்ல, யாரும் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா இது வந்து என்ன டேட்டா என்னத்தை காட்டுதுன்னா எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது. அதை தான் சொல்ல வரேன். அப்போது நம்ம வந்து இது ஆணிவேரில் போய் பார்க்கணும். ஒருத்தன் குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் நடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன, அடிப்படை காரணங்கள் என்ன. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மிருகத்திலேருந்து வந்தவன் மனிதன்றோம். அப்போ வந்து மிருகத்திலிருந்து வந்தக்கூடிய டிஎன்ஏலாம் இன்னும் கொஞ்சம் இருக்கும் நம்மக்கிட்ட. அதெல்லாம் வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்குது. ஆனால் இந்த மது, இந்த போதை, கஞ்சா இதெல்லாம் உள்ளார போகும்போது என்ன ஆகுனா, நம்ம உடம்புல மறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள்லேருந்து வந்தான்னு சொல்லும்போது அந்தனுடைய டிஎன்ஏக்கள் வந்து நமக்கு பொதிஞ்சிருக்கும். அப்போ இந்த போதை வஸ்துக்கள் உள்ளே போகும்போது என்ன ஆகுனா, அந்த மிருகத்துக்கு உண்டான டிஎன்ஏவும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால தான் போய் மிருகத்தை விட மோசமாக வந்து மனிதன் வந்து அந்த இடத்துல மாறிடுறான். இவன்லாம் ஒரு மனுஷனான்னு நம்ம கேட்குறான்ல, இப்படிப்பட்ட குற்றம் இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற. அப்போ என்ன அர்த்தம்? அவன் மனிதன் சொல்கிறதுக்கு அருகதை இல்லாதவன் அர்த்தம். அப்போ இந்த டிஎன்ஏ வந்து அவனுக்கு மிருகத்தினுடைய டிஎன்ஏ தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஊக்குவிக்கிறது என்ன, அதெல்லாம் ட்ரிகர் பண்ணி விடுறது என்னன்னா இந்த போதை வஸ்துக்கள். அப்போ அந்த போதை வஸ்துக்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உண்டு பண்ண வேண்டிய கட்டாயம் ஆட்சியாளர்களுக்கு. அது இந்த ஆட்சி அந்த ஆட்சிங்கிறதெல்லாம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. யார் ஆண்டாலும் ஒரு சமுதாயத்தில் போதை வஸ்துக்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அதை வந்து மனிதனை மிருகங்களாக மாற்றக்கூடிய வஸ்துக்கள். அப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது தான் அரசாங்கத்தினுடைய கடமைன்னு நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி அன்பு.